Welcome to Nidhi Embroidery. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிசைன் ஒரு கியூட்டான டிசைன். So 6 strands thread எடுத்துர்க்கேன். Needle number 10 or 8 எடுத்துர்க்கேன். First dark color green எடுத்துர்க்கேன். இத knot போட்டுறலாம் clothல. ரெண்டு knot போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச், பார்க்க ரொம்ப கிராண்டா இருக்கும். நீடில உள்ள விட்டுட்டு நம்ம thread எடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். So இப்போ இது clothல லாக் பண்ணியாச்சு. Then இன்னொரு செயின் போட்டுட்டு அது ஹைட்டுக்காக டபுள் crochet தான் போட போறேன். Then செகண்ட் டபுள் crochetல ஒரு பீட் வச்சுக்கிறேன். வச்சிட்டு உள்ள விட்டு எடுத்துட்டு பீட இறக்கிறேன் அந்த த்ரெட்டுக்குள்ள இறக்கிட்டு டபுள் crochet ரெண்டு தடவை எடுத்துட்டு வரோம் இல்லையா, அத ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்துட்டேன். ரெண்டோட செகண்ட் டைம் ரெண்டு எடுத்துட்டு வந்துட்டேன். Then third time நம்ம வந்து டபுள் crochet போட்டுறலாம். So 3 times நான் டபுள் crochet போட்டிருக்கேன். அதில் மிடில்ல போட்ட டபுள் crochetல ஒரு பீட் வச்சிருக்கேன். Then இப்போ நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். அந்த 3 செயின் கேப் கரெக்டாக கொடுத்து கீழே கிளாத்தில் பாருங்கள், அந்த செயின் கேப்பை கரெக்டாக கொடுத்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் அடுத்து டபுள் crochet போடணும். டபுள் crochetங்கிறது நீடில் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு வந்தோன்னா 3 த்ரெட் நம்ம நீடில் இருக்கும். 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். தென் மிடில் ரெண்டாவது டபுள் crochetல வந்து நம்ம பீட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லேயர். இது ஏன் செகண்ட் லேயரில் வந்து இந்த மிடில் நம்ம கிளாத்தில் கேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம செகண்ட் லேயர் போட போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. ஸோ இதேமாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். டபுள் crochet தான், நம்ம போடுற இடம் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளோதான். திருப்பி கேப் கரெக்டாக கொடுங்க. இந்த கேப் ரொம்ப முக்கியம். கிளாத்தில் இருக்க அந்த கேப், நம்ம அந்த கேப்பில் தான் வந்து நம்ம அடுத்த தடவை நம்ம நெக்ஸ்ட் லேயர் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். திருப்பி மிடில் பீடு ஏற்றிட்டு பீடை உள்ளே இறக்கிட்டு 2 வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். டபுள் crochet ரொம்ப சிம்பிள். வெறும் டபுள் crochet மட்டும்தான். 3 லேயரும் நம்ம டபுள் crochet தான் போட போகிறோம். எந்த இடத்துல போட போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டார்க் க்ரீன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மல் ஸ்டிச் தான். ஸோ இதுக்கு அடுத்த லேயரில் வந்து நம்ம அந்த 3 செயினில் தான் நம்ம போட்டிருப்போம். இப்போது அடுத்த கலர் நான் க்ரீன் கலர் லைட் க்ரீன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு ஒரு டிசி போட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டுட்டு டபுள் crochetக்கு சுற்றிட்டு திருப்பி கிளாத்லேயே கொண்டு போய் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட் லேயர் எப்படி ஸ்டிச் பண்ணமோ இந்த கேப்பில் 3 தடவை நம்ம வந்து டிசி போட போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த டார்க் க்ரீனில் தச்ச செயின் வந்து இதுக்கு உள்ளே இருக்கும், லைட் க்ரீனுக்கு உள்ளே வரும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். செகண்ட் பீட் வச்சுட்டு திருப்பி அதே கிளாத்தில் தான் தைக்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி கிளாத்தில் தான் தைக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் வந்து செகண்ட் லேயர்னால் அதுக்கு மேலே தான் நம்ம தைச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதே கிளாத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ 3 தடவை நான் போட்டுட்டேன். தென் திருப்பி 3 செயின் போட்டுட்டு திருப்பி அடுத்த இருக்க கேப் 2 டார்க் க்ரீனுக்கு நடுவில் இருக்க கேப்பில் நான் திருப்பி தைக்கிறேன். இதே டபுள் crochet தான் நம்ம ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு டபுள் crochet ப்ளைனாகவும் செகண்ட் டபுள் crochet வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். செகண்ட் டபுள் crochetல பீடும் தேர்டு டபுள் crochet ப்ளைனாகவும் நம்ம போட போகிறோம். அந்த நம்ம லாக் பண்ணுறது, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து கிளாத்லேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். செகண்ட் லேயரும் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ உங்களுக்கு டார்க் க்ரீன் வந்து ரொம்ப குட்டியான மாதிரி இருக்கும், அதே ஹைட்டுக்கு இல்லாத மாதிரி இருக்கும். பட் தேர்ட் லேயரில் வந்து அது அட்ஜஸ்ட் ஆயிரும். அது நல்லா கரெக்டாக தூக்கிட்டு அதோட ஒரிஜினல் ஹைட்டுக்கு வந்துடும். இப்போ நம்ம செகண்ட் லேயர் க்ரீன் வந்து அது மேலே தைச்சனால அது கொஞ்சம் அமுங்கி இருக்க மாதிரி இருக்கும். தேர்ட் லேயர் தைக்கும்போது நமக்கு கரெக்டாகிடும். இப்போது திருப்பி ஒரு பீடு வச்சுட்டு டபுள் crochet போட்டுட்டு தென் அகைன் ப்ளைன் டபுள் crochet. இது கரெக்டாக 2 அதாவது டார்க் க்ரீன் லைட் க்ரீன் டார்க் க்ரீன் லைட் க்ரீன் வந்து நம்ம மாற்றி வந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி போட்டுடலாம். ஸோ செகண்ட் லேயர் ஃபுல்லாக இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். தேர்ட் லேயர் இதுக்கு மேலே வரப்போகுது. அப்போ வந்து டார்க் க்ரீனோட ஹைட் வந்து கரெக்டாக நமக்கு ஈவனாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், இந்த கிளாத்தோட கேப் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்டாக அடுத்த 3 டபுள் crochet வந்து அந்த நம்ம கிளாத்தில் போடுவோம். அதுக்கான கேப்பை நம்ம கரெக்டாக விட்டுட்டு வரணும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ தேர்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த லைட் க்ரீனோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம்.
அதாவது அந்த 3 ஸ்டிச் போட்டோம் இல்லையா அந்த இடத்துல 3 செயின் போட்டிருந்தோம் இல்லையா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஜாயின் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டுக்கோங்க. இப்போது கீழே இருக்க ஒரு தடவை நான் ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷாக்கு பீடு ஏற்றிட்டு கீழே இருக்க அந்த டபுள் க்ரோஷா டார்க் கலர் போட்டிருக்கோம் இல்லையா டார்க் க்ரீனில் அதில் நம்ம உள்ளே விட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 செயின் வந்து அதை ஒரு டபுள் க்ரோஷாவாக நான் வந்து கணக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ மிடில் வந்து பீடு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷாவில் வந்து ப்ளைனாக நான் போட்டுட்டேன். இப்போ இது 3 டபுள் க்ரோஷா போட்ட மாதிரி கணக்கு. இப்போது திருப்பி 3 செயின் போட்டுக்கோங்க. இப்போது திருப்பி அடுத்த டார்க் க்ரீன் மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த டபுள் க்ரோஷாவோட மேலே இருக்க செயின் இருக்கும் இல்லையா அது மேலே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். செகண்ட் லேயர் வந்து துணியில் ஸ்டிச் பண்ணோம். தேர்ட் லேயர் வந்து டபுள் க்ரோஷாவோட ஹெட்டில் ஸ்டிச் பண்ணுறோம். அதாவது டார்க் க்ரீன் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போ இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது டார்க் க்ரீன் வந்து அதோட ஒரிஜினல் ஹைட்டுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு பார்க்கும்போது ஈவனாக இருக்கும். இதே மாதிரி போட்டுடலாம். இப்போது திருப்பி 3 செயின் போட்டுட்டு அந்த டார்க் க்ரீன் மேலே போட போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் நம்ம கிளாத்தில் போட்டோம். செகண்ட் லேயரும் நம்ம கிளாத்தில் போட்டிருக்கோம். தேர்ட் லேயர் வந்து டார்க் க்ரீன் மேலே போட போகிறோம். டார்க் க்ரீன் அந்த செயின் மேலே போட போகிறோம். டபுள் க்ரோஷா மேலே போட போகிறோம். ஒவ்வொரு டபுள் க்ரோஷா மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷா ஆரஞ்சு கலரில் போட போகிறோம். தென் 3 செயின் போட்டுட்டு திருப்பி டபுள் க்ரோஷாக்கு ஒரு தடவை சுற்றிட்டு இந்த டார்க் க்ரீனில் 3 டபுள் க்ரோஷா போட்டோம் இல்லையா அதில் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு ஒரு டிசி போட்டுடலாம். தென் செகண்ட் டிசியில் நம்ம பீடு வைப்போம். ஸோ ரொட்டேட் பண்ணிவிட்டு பீடை ஏற்றிட்டு செகண்ட் டிசி மேலே உள்ளே விட்டு அதாவது டார்க் க்ரீன் டிசி மேலே விட்டு ஒவ்வொரு டிசிலையும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷா. தென் தேர்ட் டிசி டார்க் க்ரீன் மேலே போட்டு இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரிஜினல் ஹைட் நமக்கு கிடச்சிரும். நீட்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம ஆரஞ்சு தைச்சதுக்கும் இப்போ பாருங்கள் இந்த க்ரீனில் வந்து இருக்க ஹைட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆரஞ்சு தைச்சதுக்கப்புறம் அந்த கேப்பே இல்லாமல் நீட்டாக அடைச்சி ஃபுல் லென்த்துக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதுவே பயங்கர சூப்பர் டிசைனாக இருக்கும். லேஸ் பேட்டர்னில் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் நடுவில் குச்சு கட்டுறதுனாலும் குச்சு கட்டிடலாம். இந்த டிசைனோட ஸ்டாப் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் இதுக்கு மேலே நான் வந்து அடுத்து 2 டிசைன் போட போகிறேன். ஸோ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருந்தது. இதிலே குச்சு கட்டிடலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் அடுத்த டிசைனும் போட்டால் ஹெவியாக ஒரு ப்ரைடல் டிசைன் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக நான் அடுத்த மேலேயும் உங்களுக்கு 2 டைப்பில் டிசைன் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் நான் டார்க் க்ரீன் அதாவது ஃபோர்த் லேயர் நான் டார்க் க்ரீனே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டுட்டு நம்ம டபுள் க்ரோஷா போட்டோம்ல அந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் டார்க் க்ரீனை. இப்போது அந்த 3 செயின் கேப்பில் தான் நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு அந்த இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வர அந்த 3 செயின் கேப் அந்த கேப்பில் லாக் பண்ணிடலாம். 3 செயின் போட்டு லாக் பண்ணிடலாம். தென் இப்போ அடுத்த கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க 2 தடவை. அடுத்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு ஒரு ட்ரிபிள் க்ரோஷா 2 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். தென் இப்போது இதில் க்ராஸ் போட போகிறோம். திருப்பி 2 செயின் போட்டுக்கோங்க. டபுள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். தென் அகைன் செகண்ட் டைம் டபுள் க்ரோஷா ட்ரிபிள் க்ரோஷாக்கு உள்ளே விட்டு போடுறோம். அகைன் தேர்ட் டைம் ஒரு ஹெட்டில் வந்து ட்ரிபிள் க்ரோஷோட ஹெட்டில் வந்து ஒரு குட்டி பெட்டல் இருக்க மாதிரி. இப்போ ஒரு பீடு வச்சுக்கலாம். பீடு வச்சுட்டு பீடை வந்து நம்ம லாக் பண்ண வேண்டாம். நேராக அடுத்த ட்ரிபிள் க்ரோஷாக்கு போயிடலாம். ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க 2 தடவை. திருப்பி அதே கேப்பில் உள்ளே விட்டு அந்த ஆரஞ்சு கலர் 3 செயின் போட்டிருந்தோம்லே அந்த கேப்புக்குள்ளே உள்ளே விட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். இப்போது ட்ரிபிள் க்ரோஷாவில் க்ராஸ் அந்த குட்டி பெட்டல் மாதிரி போடணும். ஸோ 2 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷா 3 தடவை போட்டுடலாம். இதே மாதிரி பெட்டல் வந்து 4 டைம்ஸ் நம்ம போட போகிறோம். 2வது டபுள் க்ரோஷா போட்டாச்சு. இப்போ 3வது டபுள் க்ரோஷா போட்டுட்டு ஒரு பீடு வச்சிடலாம். குட்டி டிசைன் வந்து உங்களுக்கு மேலே வரும். நல்லா ஆர்ச் மாதிரி நம்ம இதை வந்து ப்ளைன் டபுள் க்ரோஷா ஆர்ச் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி
ஒரு பெட்டல் ஆர்ச் மாதிரி நம்ம போடலாம் அப்படின்றதுக்காக இந்த டிசைனை செலக்ட் பண்ணேன். ஸோ திருப்பி உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோஷா, செகண்ட் டபுள் க்ரோஷா, நெக்ஸ்ட்டு தேர்ட் டபுள் க்ரோஷா. ஸோ 3 டபுள் க்ரோஷா போட்டுட்டு திருப்பி இன்னொரு தடவை நம்ம பீட் வச்சுட்டு இப்போ 3 தடவை வந்திருக்கு. இப்போ 4th டைம் போட்டுடலாம். ஒரு பீட் வச்சிடலாம். பீட் வச்சுட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாவுக்கு சுற்றிட்டு ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். அதோட ஹெட்டில் திருப்பி ஒரு குட்டி பெட்டல் மாதிரி 2 செயின் போட்டு 3 டபுள் க்ரோஷா. நம்ம டிசைன் அவ்வளோதாங்க. ஸோ இதை கொண்டு போய் நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். அடுத்த கேப்பில், இந்த கேப்பில் அடுத்த 3 செயின் கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். ஸோ அழகான ஒரு ஃபேன் டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஃபேன் ஃப்ளவர் மாதிரி ஒரு ஆர்ச், குட்டியான ஆர்ச். தென் இப்போது அடுத்த டிசைன் நம்ம போடலாம். 3 செயின் போட்டிருக்கேன். அடுத்த கேப்பில் கொண்டு போய் நான் லாக் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 செயின் வந்து நம்ம குச்சு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனுக்கும் அடுத்த டிசைனுக்கும் ஒரு கேப் கொடுக்குற மாதிரி. ரொம்ப அடர்த்தியாக பக்கத்தில் போட்டால் நல்லா இருக்காது. அதனால் திருப்பி ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிக்கோங்க. 2 தடவை ட்ரிபிள் க்ரோஷா போட்டுக்கலாம். 5 டைம்ஸ் இதில் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறேன். 2 வெளியே எடுத்துகிட்டு வருவோம். 3 டைம்ஸ் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வருவோம். இது இன்னொரு டிசைன், 2 டிசைன் நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் மேலே. தென் 4th டைம் நம்ம வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ ப்ளைன் ட்ரிபிள் க்ரோஷா தான். கீழே 3 லேயரும் நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட்டோம். இப்போது மேலே இருக்க 4th லேயர் வந்து ஃபுல்லாக ட்ரிபிள் க்ரோஷாவில் டிசைன் போட்டுட்ருக்கோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பீட் வச்சிடலாம். இந்த டிசைனில் நம்ம 3 பீடு ஆட் பண்ண போகிறோம். ஒரு பால் பீடு, அடுத்து ஒரு லீஃப் பீடு, தென் அகைன் ஒரு பால் பீடு, ரவுண்ட் பீடு, சின்ன பீடு ஒன்று வச்சிடலாம். ஸோ இது டோட்டலாக 3 பீடும் ஒரே இதில் நான் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி லாக் போட்டுடலாம். பீடோட லாக் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷா, அதாவது 5 டைம்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி அதே கேப்பில் திருப்பி 5 டைம்ஸ் நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். நமக்கு ஒரு வி ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த பீடு தொங்க விடுறதுக்கு பதில் நீங்கள் குச்சுவும் அந்த இடத்துல கட்டிக்கலாம். ஸோ அப்போ குச்சு கட்டுறதா இருந்ததுன்னா 2 செயின் போட்டுட்டு நீங்கள் அடுத்து ட்ரிபிள் க்ரோஷா ஆரம்பிச்சிடலாம். எனக்கு நான் வந்து சைடில் நான் குச்சு கட்ட போகிறேன் 2 டிசைனுக்கும் நடுவில். ஸோ அதனால இந்த டிசைனில் வந்து நான் வந்து ஹேங்கிங் மாதிரி லீஃப் டிசைன் கொடுத்துட்டேன், லீஃப் பீட் கொடுத்துட்டேன். ஸோ 5 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு அடுத்த கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட டிசைன் இப்படி தாங்க இருக்க போது. ஃபுல்லாக ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். ப்ரைடல் சாரீக்கு நல்லா மல்டி கலரில் சூப்பராக இருக்கும் இந்த டிசைன். அதாவது 3 ட்ரிபிள் கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட 2 டிசைனும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபேன் ஃப்ளவரும் ஒரு வி ஷேப் ஆர்ச்சும் நம்ம போட்டிருக்கோம். இதே மாதிரி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். திருப்பி இந்த டிசைன் ஸோ மாற்றி போட்டுட்டு இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளான டிசைன். ஸோ இன்னொரு தடவை இந்த ஃபேன் டிசைன் மட்டும் நம்ம பார்த்துடலாம். 3 செயின் போட்டுட்டு அடுத்து கேப் கொடுக்கணும் இல்லையா குச்சு கட்டுறதுக்கு. ஸோ அதனால் லாக் பண்ணிவிட்டு திருப்பி இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுடலாம். ஃபேன் ஃப்ளவர் ட்ரிபிள் க்ரோஷாக்கு சுற்றிட்டு 2 3 டைம்ஸ் நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். தென் 2 செயின் போட்டுட்டு டபுள் க்ரோஷா 3 தடவை போட்டுடலாம். க்ராஸில் ட்ரிபிள் க்ரோஷாவுக்கு உள்ளே விட்டு 3 தடவை நம்ம வந்து டபுள் க்ரோஷா போட்டோம் அப்படின்னா ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி, ஒரு பெட்டல் மாதிரி நமக்கு கிடைக்கும். தென் பீடு வச்சுட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி 4 டைம்ஸ் வந்து நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொண்டு போய் 3rd இதில் லாக் பண்ணிடலாம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 செயின் போட்டு டபுள் க்ரோஷா, அந்த ட்ரிபிள் க்ரோஷாவுக்கு உள்ளே விட்டு டபுள் க்ரோஷா 3 டைம்ஸ் போடுவீங்க. இதே மாதிரி இந்த குட்டி குட்டி பெட்டல்ஸ் வந்து 4 டைம்ஸ் நமக்கு வரும். 4 டைம்ஸ் போட்டுட்டு கேப், அந்த அடுத்த 3 கேப்ஸ் இருக்கும் இல்லையா ஆரஞ்சு கலரில் த்ரெட்டில், அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் அடுத்து குச்சு கட்டுறதுக்கு 3 செயின் கேப் கொடுக்கணும்.
3 செயின் கேப் கொடுத்துட்டு திருப்பி அந்த வி ஷேப் அர்ச் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட டிசைன். அகைன் 3 செயின் போட்டுட்டு அடுத்த கேப்பில் கொண்டு போய் லாக் பண்ணிவிட்டு இப்போது 5 டைம்ஸ் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட போகிறீங்க. தென் பீட் வைக்க போகிறோம். பீடு வந்து ட்ரிபிள் பீடு வைக்க போகிறோம். 2 பால் பீடு ஒரு லீஃப் பீடு வச்சுட்டு அகைன் திருப்பி 5 டைம்ஸ் வந்து நம்ம ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபிஃப்த்து டைம் நான் வந்து ட்ரிபிள் க்ரோஷா போட்டுட்டேன். இப்போது 3 பீடும் ஒரே இதில் எடுத்துட்டேன். இப்போ 3 பீடையும் உள்ளே இறக்கிட்டு பீடை லாக் பண்ணிவிட்டு திருப்பி ட்ரிபிள் க்ரோஷா போட்டுடலாம் 5 டைம்ஸ். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை கொண்டு போய் அடுத்த கேப்பில் கொண்டு போய் நம்ம லாக் பண்ணிடுவோம். நல்லா ஸ்டிஃபாக போடுங்க, அப்போ தான் டிசைன் அழகாக இருக்கும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா டிசைன் வந்து கொஞ்சம் தொலைன்னு தொங்குற மாதிரி ஆகிடும். நல்லா கிராண்டாக இருக்கும் இந்த டிசைன். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் குச்சுவும் கட்டிடலாம். இந்த டிசைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இதை லேஸ் பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி குச்சி கட்டியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மாற்றி கட்டியிருக்கேன். டார்க் க்ரீன் யூஸ் பண்ணிட்டனால லைட் க்ரீன்லேயும் ஆரஞ்சுலேயும் நான் வந்து குச்சி கட்டியிருக்கேன். 2 தள்ளி. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே லிங்க் வந்து ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணுங்கள். நிதி எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ் தான் பேஜோட நேம், ஃபேஸ்புக் பேஜோட நேம். ஸோ அதில் போய் விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அதில் கிடைக்கும். சேர்ந்து கற்போம், சிறப்பாய் கற்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.